ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடிப்பில் கிஷோர் ராமலிங்க இயக்கத்தில் வந்து தேட்டர் ரிலீஸாக இப்போ ஜிஃபைல வந்திருக்கிற மிடில் கிளாஸ் இதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் ஏற்கனவே குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவிஸ் ஹிட்டானா அந்த வரிசையில் வந்திருக்கு. அந்தளவு இம்பேக்ட் ஏற்படுத்தினா கூட சிம்பிளாக ஒரு படத்தை ரசிக்கிற மாதிரி, குறிப்பாக ஓடிடியில் உட்காந்து பார்க்குற மாதிரி இயக்குனர் கொடுத்துருக்காரு. படத்தோட ஒன்லைன், காக்கா வந்து எப்பயுமே உணவு வந்தால் பகிர்ந்துடணும், அதுதான் அந்த கம்யூனிஸ்ட் தத்துவம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு குடும்ப பாங்கான கதையை மிடில் கிளாஸ் போகிற அவஸ்தைகளை அழகாக படம் பண்ணியிருக்காரு. இதில் நம்ம முனிஷ்காந்த் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆளாக வராரு. இவர் ஒய்ஃபாக விஜயலட்சுமி நடிச்சிருக்காங்க. இவர் ஏதோ ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு மாதம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அவரேஜாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒய்ஃப் எப்படியா நல்லபடியாக இருக்கணும், நான் குடும்பத்தை மேலே கொண்டுன்றதுக்காக சில யூடியூப்னு எது கையில் கிடைக்குதோ பண்ணுறாங்க. இப்படி போயிட்டுருக்க வாழ்க்கையில் ஒரு ட்ரங்குபடி எடுக்கும்போது அப்பா யாருக்கோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இடத்த கொடுத்தது இவருக்கு தெரிய வருது. அவரை போய் பார்க்கலான்னு போனால் இனி சிவபுண்ணியம் மகனா அப்படின்னு சொல்லி அந்த சேட்டு இதாக வச்சுக்கோன்னு சொல்லி 1 கோடி ரூபா பணத்தை அந்த இடத்துக்காக கொடுக்குறாரு. இதை வாழ்ந்துக்கிற வாழ்க்கை எப்படி மாறிச்சு, ஒய்ஃப் உங்களுக்கு என்னாச்சுன்றதை ஒரு 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் காமெடி, குணச்சித்திரம் இதெல்லாம் கலந்து கொடுத்துருக்காரு இயக்குனர். படத்தில் முனிஷ்காந்த் இவர் தன்னோட வாழ்க்கையை வந்து முண்டாசுப்பட்ட ஒரு காமெடியாக தொடங்கினா கூட அப்புறம் ராட்சசனில் ஒரு நல்ல ஒரு குடிச்சித்திர வருஷத்தில் பேர் வாங்கினார். இதுக்கப்புறம் நிறைய ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து ஒரு ஹீரோவாக கதையோட நாயகனாக வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சும் தன் நடிப்பை வந்து நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. இவருக்கு ஜோடியாக சென்னை 28 வந்து விஜயலட்சுமி, அகத்தியனோட பொண்ணு, புருஷனை சத்தம் போடுற வேஷம், ஒரு ஃபேமிலிக்காக கஷ்டப்படுற விஷயம் எல்லாமே சேர்ந்து ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரவுண்டு இவங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் வந்து 25 கோடியை கொடுத்துட்டு திமுக அடமானம் வச்ச அந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியே மனைவி கிட்ட அடமானம் வச்ச மாதிரி ரொம்ப பயந்து ஒழிஞ்சிருக்காரு. மனைவி தான் வந்து திமுக மாதிரி கொஞ்சம் மேலே வாங்கி இந்த படத்தில் இவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. என்னடா வாழ்க்கை எப்படி போகுதுன்றது அப்பா மேலே இருக்க கடுப்பு. ஊரே வந்து அவங்க அப்பா பேரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுது, அவர் இடத்துல கட்டுதுன்னா கூட இவர் அவர் மேலே இருக்க கடுப்பில் தனியாக வந்துடுறாரு. இது ஏன் என்னன்றதை பெருசாக காமிக்காமல் சின்ன சின்ன காட்சிகள் இயக்குனர் புரிய வச்சிருக்கிறாரு. இப்படியே போகிற வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்போ நம்ம 1 கோடிக்கு செக்கு கிடைக்கிறது. இந்த படத்தில் எல்லாமே நல்லவங்களாக இருக்காங்க. ஏதோ வேலை தேடி வரவனுக்கு தன் இடத்த அப்படியே அதுவும் மெயினான ஏரியாவில் இருக்கிற இடத்த கொடுக்குற ஹீரோட அப்பாவாக இருக்கட்டும், அதை வாங்குகிற சேட்டு தன் உழைப்பால் பெரிய ஆளானாலும் அவர் பையன் தேடி வரும்போது சரிதான் போடான்னு அனுப்பிச்சி விடாமல் அப்படியே ஒரு 1 கோடி எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கை நம்புற மாதிரினா கூட ஓகே இப்படி சில மனிதர்கள் இருக்காங்கன்றத காமிக்குது. அதுக்கப்புறம் அந்த படம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க மனைவி ஆகன்னு கடனோட வாங்கி, அது குறிப்பாக கந்து வட்டிக்கெலாம் வாங்கி பெருசாக நினைக்கும் பொழுது அந்த செக்கு தொலைஞ்சு அப்படி இருக்கும். அடிக்காத குறையாக பொண்டாட்டி புருஷன் அடித்து துரத்தி விடுது. படத்தோட ப்ளஸ்ஸே அந்த காக்கா கூட்டத்தை வச்சு கம்யூனிஸ்டர் சொல்கிற அந்த ஒரு தத்துவம். எவ்வளோதான் படம் இருந்தாலும் வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோன்ற விஷயத்த ரொம்ப ஒரு பிரீச்சியாக இல்லாமல் படத்தோடு அப்படியே சொன்னது. குறிப்பாக கிளைமேக்ஸ் வந்து அது உணர வச்சது. அப்புறம் முனிஷ்காந்த் அந்த ஒய்ஃபு கூட அவங்களோட நடிப்பு இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ்னு பார்த்தா படத்தில் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, சினிமாவில் தான் பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த ஒரு செக்கை ஒழுங்காக கூட பார்த்துக்காத அளவுக்கு பொறுப்பில் தான் ஒரு ஆளுக்கு எதுக்கியா பணன்ற ஒரு கேள்வி. இது கூட மனைவி கூட போயிருக்கலாம், போய் செக்கை பத்திரமா பாதுகாத்துருக்கலாம். படம் இல்லைன்னா மனைவி உடனே ஓவராக அவங்கள ஏசுறதும் திரும்ப உடனே வந்து பணம் வந்தோடனே பாராட்டுறதும் சினிமேட்டிக்காக இருக்குது. படம் முடியும் தருவாயில் அப்பா படம் முடிய போகுதுப்பா எல்லாருமே திருந்துங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நாடகத்தன்மை படத்தில் மேலோங்கி இருக்குது. இதெல்லாம் படத்துக்கு மைனஸ். இந்த படத்துக்கு ஒரு நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்கலாம், அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஏனோ தானே இருக்குது. பெருசாக ஒரு இம்பேக்ட் இல்லாமல் படம் நகரனால ஹீரோக்கு செக்கு கிடச்சான்னு அவர் செக்கில் வச்சு அடித்தான்ன்ற மாதிரி தான் நம்ம படம் பார்க்குறோம். பட் ராதாரவி வந்து அந்த டிடெக்டிவ் இதெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. படத்தோட நீளம் கம்மியாக இருக்குது, நமக்கு நல்லது. படத்தில் ஹீரோட அப்பாவோட வேலு ராமமூர்த்தி கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் எளிதாக புரிய வைக்கிறது நல்லா இருக்குது. ஆனால் போகிற போக்கில் எல்லா சொத்தையும் எல்லாருக்கும் எழுதி வைக்கிறதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சினிமாவில் ரொம்ப அழகாக க்ளோரிஃபை பண்ணுறாங்க, பார்க்க நல்லா இருந்தாலும் நிஜத்தில் கம்யூனிஸ்ட் 2 சீட்டுக்கு திமுக விழுந்து கிடக்கிறது. அந்த சித்தாந்தம் உலகம் ஃபுல்லாக ஒடிஞ்சு போய் சினிமாவில் மட்டும் இருக்கிறதுனால பெருசாக நம்மளால் உணர முடியல. இந்த கண்டென்ட் விஷயத்தில் நல்லா இருக்குது, எடுத்த விதமும் நல்லா இருக்கனால சில குறைகளை நம்ம தவிர்த்துட்டே படம் பார்க்கலாம். மொத்தத்தில் யோசித்த மாதிரி படத்தையும் ரிச்சாக எடுத்திருந்தா ஒரு பெருசாக அளவில் இந்த மிடில் கிளாஸ் ரிச் அப்படின்னு பாராட்டியிருக்கலாம். பட் நடுவில் அங்கங்கே அந்த சினிமாத்தனமும் போகிற போக்கில் கடைசியில் ஒரே நாளில் மாறுற மாதிரி ஹீரோ திருந்துறது, ஹீரோ ஒய்ஃபு திருந்துறதெல்லாம் நம்பவே முடியல. இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சிம்பிளாக ஓடிடியில் பார்க்குற மாதிரி எடுத்துருக்குறாங்க. அதனால் வாங்கப்படலாம் பஞ்சலைன் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் 2.75 ஸ்டார் ரேட்டிங்.
இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.